ஹலோ மக்களே! வெல்கம் டூ அனதர் வீடியோ. ஸோ என்னடா இந்தியா வந்து தோக்கும் அப்படின்னு சொன்ன ரிவர்ஸ் ஜிங்க்ஸ் போட்டியா? அப்படின்னு நீங்க அங்க நினைக்கிறது இங்க கேட்குது. நான் ரிவர்ஸ் ஜிங்க்ஸ்லாம் போடல. கரெக்ட்டான விஷயத்த தான் சொன்னேன். ஏன்னா, நம்மளுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு ஒரு டீம் எதுன்னா, அது நியூசிலாந்து தான். ஸோ அதனால இந்தியா தோக்கலாம், தோக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம். பட் நம்ம இந்தியன்ஸ் வந்து அதெல்லாம் இல்ல. நாங்க வந்து 3க்கு 3ம் ஜெயிச்சுட்டு தான் செமிஃபைனல் போவோம். அதாவது லீக் மேட்சஸ்ல எப்பவுமே நாங்க தோக்காம அப்படியே நாக் அவுட்ஸ்குள்ள போக போறோம் அப்படின்றத வந்து இந்த ஒரு டோர்னமெண்ட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் டூ அவர் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ரிவ்யூ வீடியோ. திஸ் இஸ் நாட் ஒரு கிரிக்கெட் பாட்காஸ்ட் பிரசன்டட் பை பாட் 61 அண்ட் வழக்கம் போல நம்ம சந்தோஷ் ப்ரோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் ப்ரோ. ஹாய், ஹாய், ஹாய் ஸோ மக்களே! நம்ம வந்து இனிஷியல் இதோட போயிடலாம். எப்பவுமே ரிவ்யூ வந்து டாஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டாஸ் வந்து நான் என்ன சொன்னேன், எனக்கு பர்சனலா வந்து இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனா பெட்டரா இருக்கும். ஏன்னா, சேஸ் வந்து கம்ஃபர்டபுள் சேஸ் 2மே. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல என்ன பண்றோன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சோம். பட் தேங்க் காட் அவங்க டாஸ் வின் பண்ணி அதேதான் நம்ம 2 பேரும் பேசினது தான். ம். அவங்க வின் பண்ணாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் எடுப்பாங்க சேஸ் பண்றேன்னு. ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸ் வந்து அப்படியே வீடியோக்குள்ள போயிடுங்க. நம்ம அத தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். யார் வின் பண்ணனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் சேசிங் தான் எடுப்பாங்க. இந்தியா வின் பண்ணனாலும் சேசிங் தான் எடுப்பாங்க. நியூசிலாந்து வின் பண்ணனாலும் சேசிங் தான் எடுப்பாங்கன்னு நெனச்சோம். ஆனா எனக்கு நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தா அவங்களுக்கு இன்னும் வின் பண்ற சான்சஸ் இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, மேட்ச் அந்த மாரி தான் போச்சு. அவங்க இதே 270, 280 அடிச்சிருந்தாங்கன்னா, மேட்ச் எப்படினாலும் மாறி இருக்கலாம்ல. ஆனா, எனக்கு அவங்கள டாஸ் வின் பண்ணது அவங்களுக்கு பாதகமாவே போயிருச்சுன்னு தான் எனக்கு தோணுது ஸோ மேட்ச்ச பார்த்து. இந்தியா வந்து குட் டாஸ் டூ லூஸ். அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டாஸ் தோத்துட்டு அப்பாடா பேட்டிங் வரப்போ, நம்ம நம்ம சொன்னோம் இந்த மேட் ஹென்ரின்றவன் இந்தியாவ அதாவது ட்ரெண்ட் போல்ட், மிச்சல் ஸ்டார்க், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ டேல் ஸ்டெயின் இந்த வரிசையில இந்த மேட் ஹென்ரின்ற ஆளும் வந்துட்டு இந்தியாவ பார்த்தாலே, ஓகே இன்னைக்கு நமக்கு ஒரு 3 விக்கெட், 4 விக்கெட் பேக்ல இருக்குன்னு தான் வருவார்ன்னு நெனைக்கிறேன். எடுத்த உடனே நம்ம சுப்மன் கில்லையும் தூக்கிட்டாரு, விராட்டையும் தூக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜேமிசன். இந்த ஜேமிசன பார்த்தாலும் நம்ம ஆளுங்க டக்குன்னு விக்கெட் விட்டுறாங்க. ரோஹித்துமே அவுட் ஆயிட்டாரு. அதாவது இதுலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, நம்ம ஒரு குவாலிட்டி பவுலிங் ஃபேஸ் பண்ணும்போது ஏன்னா, இன்னும் செமிஃபைனல்ஸ் அதெல்லாம் போயிட்டோம். ஸோ அதான் நம்ம ம். டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்தியாவுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து சேலஞ்சிங்கா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம பவர் பிளேல பெருசா பவுலர்ஸ ஃபேஸ் பண்ணல. ம். நல்ல பவுலர்ஸ ஃபேஸ் பண்ணல அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தோம். நீங்க ஷாஹின் ஷா, நசீம் ஷாலாம் கலாய்க்கிறீங்களா? இல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி அவங்க நம்ம எதிர்பார்த்த மாரியே 3 விக்கெட் பவர் பிளேல எடுத்தாங்க. ஸோ என்ன அப்டின்னா, அவர் சொல்ற மாரி அதாவது ஷாஹின் ஷா, நசீம் ஷா ஃபார்ம்ல இல்ல. அண்ட் பங்களாதேஷ் பவுலர்ஸும், நியூசிலாந்து பவுலர்ஸ்க்கும் அந்த லெவலே கிடையாது. நியூசிலாந்து பவுலர்ஸ் நம்ம என்னதான் டீம் சவுதி இல்ல, ம். நம்ம என்னதான் வந்து போல்ட் இல்லன்னு சொன்னாலுமே, வி ஹேவ் டூ கிவ் கிரெடிட் டூ தெம். வில்லியம் ஓரூக் ஆகட்டும், ஜேமிசன் ஆகட்டும், மேட் ஹென்ரி ஆகட்டும், அந்த நியூ பால் அப் ஃப்ரண்ட் அதாவது துபாயில ஃபர்ஸ்ட் 10 ஓவர் விக்கெட் விழும். அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 கொஞ்சம் பொறுமையா ஆடுறது பெட்டர். அதாவது நடுவுலயுமே பொறுமையா தான் ஆடி ஆனோம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் காஷியஸா ஆடணும்னு நம்ம சொன்னோம். ஓவர் அட்டாக்கிங்காவும் போயிடக்கூடாதுன்னு. பட் ஆனா வந்துட்டு ஓவர் அட்டாக்கிங்கா தான் எப்பவும் போல போனாங்க. அவங்க அந்த மேட் ஹென்ரி வந்து டக்குன்னு அந்த 3 விக்கெட் தூக்குனோனே, ம். ஆக்சுவலி 3வது விக்கெட் வந்து சாரி அதாவது மேட் ஹென்ரியோட 2வது விக்கெட், நம்மளோட 3வது விக்கெட். கோலியோட விக்கெட் வந்து மேட் ஹென்ரியோட விக்கெட் கிடையாது. அது வந்து நீங்க பார்த்தீங்களா எனக்கு தெரியல. அது வந்து அத்லட்டிசம் அட் இட்ஸ் வெரி பெஸ்ட். அதாவது பாயிண்ட் ஃபீல்டு அதாவது நானும் கிரிக்கெட் ப்ரொஃபஷனலா விளையாடுற ஒரு பையன் தான். அந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும்னா, சும்மா அப்படியே ல ரவி சாஸ்திரி ஸ்டைல்ல சொல்லணும்னா, கோயிங் லைக் எ ட்ரேசர் புல்லட். அப்படி இப்படி அப்படியே சட் அப்படின்னு போவும். அப்படி போற பால நீங்க வந்து கைய வச்சு தடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஐய்யயோ! ஏன்னா உங்க வெப்பிங்லலாம் பட்டுருச்சுன்னா அது கிழிஞ்சிரும். ம். ஆனா அவரு வந்து பறக்குறாருங்க. அவரோட ரியாக்ஷன் டைம் போட்டிருந்தாங்க. ஆ. 0.62 செகண்ட்ஸ் அது அப்படிங்கிறதெல்லாம் இப்படின்றதுக்குள்ள பறக்குறாரு அந்த பால். கோலி ஒரு பேட் ஸ்பீட் நமக்கு தெரியும். பவுலிங் போடும்போதே ஒரு 140ல போடுறாங்க. அது அப்படி அவ்வளோ ஸ்பீடா வரும்போது, அங்கருந்து ஒரு ஒரு பறவை மாரி பறக்குறாரு. பறந்து எடுத்துட்டு அழகா நின்னு ஒரு போஸ் குடுக்குறாரு. கிளென் பிலிப்ஸால மட்டும் தான் அது பண்ண முடியும்னு அது நான் ஒரு நெனைக்கிறேன். சூப்பர்மேன் இதுன்னு எஃபர்ட். தான் எஃபர்ட்ன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்ம அது நான் நெனச்சேன் ஏதோ குத்தி போன பிட்ச் ஆயி போன பால் 4 தான் தடுத்திருக்காரு போலன்னு. கேட்ச் பிடிச்சதே யாருக்குமே தெரியல. ஆடியன்ஸ்க்கே அங்க லைவ்வா பார்க்குற ஆடியன்ஸ்க்கே அது கேட்ச்சா என்னன்னே அனுஷ்கா தெரியல. சர்மா ரியாக்ஷன் பார்த்தீங்களா? பார்த்தேன், பார்த்தேன். ஸோ அவங்கலாம் ஸ்டன் ஆயிட்டாங்க. "டேய் என்ன கோலி அவுட் ஆயிட்ட" அப்படின்னு எல்லாருக்குமே அப்படிதான் இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு கேட்ச். அந்த கேட்ச் வந்து அவரால மட்டும் தான் அந்த டீம்ல எடுக்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா, அவர் அவ்ளோ ஒரு எஃபோர்ட்ட போட்டார். 800 புஷ் அப்னா சும்மா இல்ல தான் போல. ஸோ ஒரு பரிதாப நிலையில தான் இந்தியா தத்தளிச்சிருந்தாங்க. 30 ஃபார் 3ன்றப்போ எனக்கு இன்னுமே ஒண்ணு புரியாத ஒரு விஷயம். இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. இது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். ம். இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறமா, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, நீங்க வந்து கேஎல்ல அந்த இடத்துல இறக்கியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அக்ஷர் இறங்குனது தான் கரெக்ட்ன்னு நீங்க சொல்றீங்களா? அ கேஎலோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்த்தா கேஎல் தான் இறங்கியிருக்கணும். ஆனா இந்தியன் டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்த்தா
அது அக்ஷர் இறங்குனது கரெக்ட் ஸோ தான். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அக்ஷர் இறங்குனது கொஞ்சம் கரெக்ட்ன்றீங்களா? கரெக்ட் கிடையாது. கேஎல் ராகுல் தான் இறங்கியிருக்கணும். இருந்தாலும் அது நெறைய வாட்டி கேஎல் ராகுல் இறங்கியிருக்காரு. ஒரு வாட்டி கூட அது மிஸ் ஆவலயே. அந்த டாக்டிக்ஸ் சக்சஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, அத சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுல்ல. ஆக்சுவலி அக்ஷர் வந்து அடிச்சிட்டாரு 42 ரன். அவர் அடிக்காம விட்டிருந்தா நம்ம இந்த கேள்விக்குள்ள வந்திருக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, அக்ஷர் வந்து நம்ம ரிலே பண்ணலாம். தப்பே கிடையாது. ஆனா நீங்க ஒன்ஸ் செமி ஃபைனல் போயிட்டீங்க. இந்த மாரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வருது. இன்னும் 2 அதாவது பொட்டன்ஷியலா நம்ம வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போறோம்னா, இங்க தான் ஆட போறோம். இப்டி ஒரு சிச்சுவேஷன் அதுவும் இதுக்கப்புறம் குவாலிட்டியான டீம். ஏற்கனவே இந்த டீமே 8 டாப் குவாலிட்டி டீம்ஸ் தான் ஆடுறாங்க. அது இல்லாம செமி இன்னும் 4 டாப் குவாலிட்டி டீம்ஸ் தான் ஆடும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வர நெறைய வாய்ப்பு இருக்கு. செமிலயோ, ஃபைனல்லயோ. அப்ப நீங்க வந்து கேஎல் ராகுல் மாரி ஒரு ஆள முன்னாடி இறக்கி பேக் பண்ணி பால்ஸ் ஆட விடலனா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேள அக்ஷர் வந்து டக்குனு அவுட் 30 ஃபார் 3லேருந்து 40 ஃபார் 4 ஆயிட்டாங்க. கேஎல் ராகுலுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லன்னா, அவருமே டக்குனு அவுட் ஆயி 50 ஃபார் 5 ஆறதுக்கு இல்ல நெறைய வாய்ப்பு நம்ம இருக்கு. என்னதான் இந்தியன் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்தியன் டீமுக்கு எது கரெக்ட்டோ அதுதான் பண்ணணும்னு சொன்னாலும், ஒரு பிளேயர்ங்கும்போது அவரோட கரியர்ன்னு ஒண்ணு இருக்கு. அவரோட கேலிபர் இருக்குல்ல, அவர் குவாலிட்டி. அவரோட டேலண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏத்த மாரி இந்தியன் டீம் அவருக்கு வாய்ப்பு குடுக்கணும். அவரு அதுக்கப்புறம் வந்தப்ப கூட பார்த்தீங்களா, நல்ல ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாரு. இது அக்ஷர் பட்டேல் பண்ண வேலைய அவராலயும் பண்ண முடியுங்கும்போது, அது எதுக்கு அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிறது அது தான் எனக்கு எல்லாருமே அதான் அந்த கேட்குறது. லெஃப்ட், ரைட்ட மெயின்டெயின் பண்ணணும்னு அனுப்புறாங்களா? இல்ல அக்ஷர் வந்து கேஎலோட பெட்டர் பேட்ஸ்மேன் ஆயிட்டாரா நமக்கு தெரியல. அ யாரு அக்ஷர் பட்டேல் அனுப்பியிருந்தாலுமே, அக்ஷர் பட்டேல் லெஃப்ட் மெயின்டெயின் பண்ண அனுப்பியிருந்தா, அப்ப அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனோனே ஜடேஜா தானே வந்திருக்கணும். கரெக்ட். அப்புறம் ஏன் ராகுல் இது ஒரு அனுப்புனாங்க? ஆக்சுவலி செம்ம பாயிண்ட் சொன்னேன். நீங்க வந்து லெஃப்ட், ரைட் தான் மெயின்டெயின் பண்ண போறீங்க. ஏன்னா, அங்க வந்து உங்களுக்கு நம்ம மிச்சல் சாண்ட்னர் இருந்தாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவர டேக்கிள் பண்றதுக்கு நீங்க லெஃப்ட்ட தான் அனுப்புறீங்கன்னா, அவர் அவுட் ஆயிட்டோனே ஜடேஜா தான் வந்திருக்கும். ஏன் கேஎல் வந்தாரு? அப்பன்னா உங்க கேஎல்க்கான வேல்யூ அவங்க இன்னுமே பண்ணாம இருக்காங்க. இது இப்ப தெரியாது. இன்னைக்கு கிளிக் ஆயிடுச்சு. நாளைக்கு கிளிக் ஆகல. நம்ம வந்து ஆஸ்திரேலியாவோட ஆடுறோம் செமி ஃபைனல். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பேசுவோம். பட் அந்த மாரி ஒரு டைம்ஸ்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம். டக்குன்னு சோக் ஆயிட்டோம்னா, கேஎல் மாரி ஒரு எவர் ரிலையன்ட் பேட்ஸ்மேன் தான் நம்ம திரும்பியும் போய் ரிலை பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா, அக்ஷர் பட்டேல் மூவ் வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஸோ என்னடா அக்ஷர் வரைக்கும் போயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் 4ல ஒருத்தர் இறங்குனாரு என்னன்னா, அவர் தாங்க ஹீரோ. அந்த பார்ட்னர்ஷிப்ப பத்தி நம்ம பேசுவோம். ஸ்ரேயாஸ் ஐயரும், அக்ஷர் பட்டேலும் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது. ஏன்னா, நம்ம எல்லாருமே அதேதான். வேர்ல்டு கப்லேருந்து சர்மா அப்படியே ஓப்பனிங்ல அடிக்கிறாரு. கில்லு, பிரின்ஸ், கோலி சொல்லவே வேணாம். கேஎல் ராகுலுக்குமே இப்ப நம்ம பேசுறோம். ஆனா இந்த ஸ்ரேயஸ் ஐயர் சைலன்ட்டா ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்காரு. அதாவது எனக்கு இது எது ஞாபகப்படுத்துது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல யுவராஜ் சிங் இந்த வேலைய பண்ணிட்டு இருப்பாரு. யுவராஜ் சிங் வந்துட்டு அதாவது சச்சின் இருப்பாங்க, சேவாக், டிராவிட், சௌரவ் இவங்கெல்லாம் இருக்கப்போ யுவராஜ் சிங், ரெய்னா இவங்கெல்லாம் சைலண்டா அவங்களோட வேலைய இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யுவராஜ் சிங்க்கு கிரெடிட் போச்சு. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு ஓடிஐ டீம்ல ரொம்ப வருஷமா இத பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர வந்து பெருசா நம்ம பேசுறதே கிடையாது. ஆனா இப்ப தான் அவர பத்தி அவரோட நேத்து விளையாண்ட இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். பேட்டிங்ல. பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி, பேட்டிங்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஒரே டிஃபரன்ஸ். அவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடுனாரு. வில்லியம்சன் அதே 80 அடிச்சாரு. ஸோ ஆனா வில்லியம்சன் விளையாண்ட ஸ்ட்ரைக் ரேட்டும் இதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதுதான். ஸ்ட்ரைக் ரேட் மேட்டர்ஸ். அங்க வந்து இப்ப இன்னொன்னு என்னன்னா, இவர் வந்து கிரெடிட் கிடைக்கலன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் அவருக்கு கான்ட்ராக்ட்டே இல்ல. நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் பிளேயிங் வித்தவுட் அ கான்ட்ராக்ட். ஒரு மெயின் டீம், ஒரு மெயின் இந்தியன் டீம்ல இவ்ளோ வேலைய பார்க்குற ஒரு ஆளுகிட்ட ஒரு நேஷனல் கான்ட்ராக்ட் இல்லாம ஆடுறாரு. அது அது எவ்வளோ பேர் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ குடுத்துட்டாங்கல்ல. இன்னும் குடுக்கல. கான்ட்ராக்ட் இன்னும் குடுக்கல. ஸோ கான்ட்ராக்ட் குடுக்காம தான் இனிமே இருக்காரு. அவரோட வேலைய பார்க்குறாரு. ஸோ ஒரு ஒரு பிரில்லியன்ட் பேட்டிங் ஆடுனாரு. ஹி மிஸ்ட் எ வெல் டிசர்வ்ட் 100 தான். அவரு அவ்ளோ ரன் அடிச்சுட்டு கொஞ்சம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தா ஒரு 100 வந்திருக்கும். நம்ம இன்னுமே அது வந்து ரொம்ப இது பண்ணி பேசிருக்கலாம். பட் இது மாரி 70ஸ், 80ஸ் அடிக்கும்போது அவர் அந்த ஓவர் ஷேடோ ஆயிடுறாரு. ஓகே. ஏன்னா நேத்து வருண் அடுத்து பவுலிங் போட்டதுனால இவர் இன்னுமே தெரியாம போயிட்டாரு. பட் அந்த ஸ்கோர் வந்தது காரணமே நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் தான். நானு நேத்து ஸ்ரேயாஸ் ஐயரும், அக்ஷர் பட்டேல் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தப்போ இந்த ரிஸ்வான் சவுத் சைக்கிள் பார்ட்னர்ஷிப் மாரி இது அப்படியே ஸ்லோவா போகுது. திடீர்னு அவுட் ஆக போறாங்க. திரும்பியும் நம்ம டேஞ்சர் ஜோன்ல போயிருவோம் அப்படின்னு நெனச்சப்போ, அவங்க என்ன பண்ணலையோ அத இவங்க பண்ணாங்க. ஸோ நம்ம கத்துக் குடுத்துருக்கோம். அந்த ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபாஸ்ட் பவுலிங் வந்தோனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அக்ஷர் பட்டேல் அப்படியே மெதுவா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது காம்ப்ளிமெண்ட் அதாவது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ரேயஸ் அடிக்கிறதும், ஸ்பின்னர்ஸ் அக்ஷர அட்டாக் பண்றதும் மாறி மாறி போயிட்டு இருந்தப்போ, திடீர்னு 2 பேர் அவுட்டு. கேஎலும் வந்தோனே அவுட்டு. இப்போ வந்தாரு எங்க எங்க தலைவன் பாண்டியான்ற மாரி. உண்மையாவே அவர் பண்ண ஒரு விஷயம் அந்த டைம்ல ரொம்ப கரெக்ட்டான விஷயம். அவர் தான் அந்த ஒரு 45 குவிக் ஃபயர் அடிச்சு, அதாவது எனக்கு அதாவது ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஒரு பிரிட்ஜா இருந்தாலுமே, டிஃபரன்ஸா இருந்தாலுமே,
பாண்டியாவோட அந்த 45 ரன்ஸ் தான் 205க்கும் 250க்கும் இருந்த ஒரு டிஃபரன்ஸ். ஒருவேள அவரும் ஒரு 10 ரன்ஸ் 5 ரன்ஸ்ல போயிருந்தா நம்ம 220, 230க்கு வந்திருப்போம். 230ன்றது இங்க ஒரு ஸ்கோரே இல்ல. சேஸ் பண்ணிடலாம். ஸோ ஜடேஜாவும் பாண்டியாவும் ஒரு மினி பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பிட்ச்ல 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு நியர் 50 அடிக்கிறதுங்கிறது ஹர்திக் பாண்டியா மாரி சில பிளேயர்ஸால தான் முடியும். அத அவரு பண்ணாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. இப்போ நம்ம 260 அடிச்சோம். 250 250 அடிச்சோம். இந்த 250யுமே நியூசிலாண்டோட ஃபீல்டிங் ஒரு 30 ரன்ஸ நம்மளுக்கு இது அதாவது பண்ணிருச்சு. ஒரு சேயிங் இருக்கு. ஆக்சுவலி கிவிஸ் டோன்ட் ஃப்ளை. கிவின்றது ஒரு பறவை. அது வந்து அது பெருசாலாம் பறக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கிவின்றது வந்து நம்ம நியூசிலாண்டோட பேர்ட், நேஷனல் பேர்ட். அதனால தான் அவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா, இங்க என்னன்னா பாயிண்ட்ல இவரு தெரிச்சாரு. அந்த சைட்ல ஒருத்தர் பறந்தாரு. நம்ம எல்லாருமே செல்லமா கேன் மாமா அப்படின்னு கூப்பிடுவோம். என்ன டைவுங்க அவரும் அடிக்கிறாருங்க. அவர் லெஃப்ட்ல கிளென் பிலிப்ஸ் பண்றாரு. ஏன்னா, அவரு டைம் அண்ட் அகைன் நம்ம காமிச்சிட்டே இருக்காரு. பட் கேன் வில்லியம்சன் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சாரு. ஜடேஜா கேட்ச். எங்கிருந்தோ எங்கேயோ அதே பாயிண்ட் ரீஜன் தான். அதே டைவ் தான். அப்படியே எல்லா பக்கமும் பறக்குறாங்க. அதாவது அவர் சொன்ன மாரி நம்ம ஒரு 250 to 270 போறத வந்து தடுத்ததே அவங்க ஃபீல்டிங் தான். அதாவது ரன் சேவ்டு இஸ் ரன் ஸ்கோர்டுவாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு 24 நோ லாஸ்ல தான் வந்தாங்களே ஆடுறதுக்கு. ஸோ அந்த 270, 250 அந்த டிஃபரன்ஸ குறைச்சதே இந்த ஃபீல்டிங் நல்லா பண்ணனால தான் கேன் வில்லியம்சனும் சூப்பரான ஒரு டைவர். ஒரு இந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு டீம் எப்படி ஃபீல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இவங்கள பார்த்து தான் இ ஒரு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல. அது வந்து ஃபீல்டிங்னு எடுத்துக்கிட்டேன்னா, நியூசிலாந்து நேத்து பண்ண ஃபீல்டிங் தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். பெஞ்ச் மார்க்கே நியூசிலாந்து பண்ண ஸோ ஏன்னா ஃபீல்டிங் அத தான். பார்த்து இந்தியன்ஸும் நெறைய கத்துக்கலாம். இதுக்கப்புறம் வர மேட்சஸ்ல ஃபீல்டிங் ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு டீம் இன்னொரு டீமோட பேட்டிங்லயோ, பவுலிங்லயோ க மேட்ச் ஆகாம இருக்கலாம். ஏன்னா 2 வேற வேற ஆளுங்க, ஸ்கில் எல்லாமே வேற வேற மாரியான பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. ஆனா ஃபீல்டிங் மட்டும் தான் நீங்க எவ்வளோ சின்ன டீமா இருந்தாலும் பெரிய டீமோட கம்பீட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு உங்களுக்கு பேக்ரவுண்டு, சைஸ் இதெல்லாம் மேட்டரே கிடையாது. நல்லா ஓடணும், பால புடிக்கணும், டைவ் அடிக்கணும். இதெல்லாம் நீங்க பர்சனலா ஃபிட்டா இருந்தாலே முடியும். ஸோ எனக்கு ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் இந்தியன் டீமோட அவங்க சூப்பரா ஃபீல்டிங் நல்ல பண்ணாங்க. ஃபீல்டிங் அந்த பண்ணாங்க. ஃபீல்டிங் பண்ணி ஒரு 249க்கு சுருக்குனதுக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து பவுலிங் போடுவோம். அப்படியே நம்ம நியூசிலாந்து பேட்டிங்குள்ள குதிச்சிருவோம் ப்ரோ. ம். ஸோ நியூசிலாந்து பேட்டிங்குள்ள வரும்போது அந்த பேட்டிங் லைன பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா ஆடுனாரு. ஆக்சுவலி டெவான் கான்வே ஆடல. டெவான் கான்வே ஏன் ஆடலன்னா, லைக் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டேரில் மிச்சலுக்கு ஃபீவர் இருந்தனால ரச்சின் வந்தாரு. ரச்சின் நம்ம சொன்னோம் சிஎஸ்கே ஃபேன்ஸும் செம்ம ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ரச்சின் ஒரு 100 வேற அடிச்சிட்டாரு. ஸோ அவரு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. அந்த தலையில பட்ட இன்ஜுரி பெருசா தேங்க் காட் அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தல. அண்ட் அப்படி வரும்போது டேரில் மிச்சலும் உள்ள வராருன்றப்போ, யார் வந்துட்டு வெளிய போணும்னு ஒரு ஆப்ஷன் ஒரு பேச்சு வருது. அந்த பேச்சு வரப்போ வில்லியங்க ஒரு செஞ்சுரி அடிச்சதுனால அவர் பிளேஸ் அவர் காப்பாத்திக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்துட்டு டெவான் கான்வே வேற வழி இல்லாம எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பேட்டிங் லைன் இப்ப நம்ம பார்த்துருவோம். ரச்சின் ரவீந்திரா, வில்லியங், கேன் வில்லியம்சன், டேரில் மிச்சல், டாம் லேதம், கிளென் பிலிப், மிச்சல் சார்னர் வரைக்கும் 7 பேர் இருக்காங்க. சாரி பிரேஸ்வெல். இந்த 8 ஏன்னா அவர் 100ல அடிச்சிருக்காரு இந்தியா கூட. இந்த 8 பேர் சேர்ந்து 250 சேஸ் ஐ மீன் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணல? உங்களோட தாட்ஸ் என்ன? ஏன் பண்ணலன்னா, அவங்களுமே இந்த எப்படி சவுத் சொல்ல சர்க்கிள் பேக் ரிஸ்வானா? சீட்ல போயிட்டாங்க. ஓகே. நான் கூட திரும்பியும் பாகிஸ்தான் இழுத்துருவீங்களும் இல்ல பயந்துட்டேன். ரச்சின் ரவீந்திரா சர்வைவ் ஆயிருந்தாருன்னா, ம். அவரு அட்டாக்கிங் மோட்ல இருந்திருப்பாரு. ம். ரச்சின் ரவீந்திரா விக்கெட் போன உடனே வில்லியம்சன் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஆடிக்கலாம். ஸ்லோவா அடிக்கலான்னு இந்தியா எவ்வளோ ஸ்லோவா ஆடுனாங்களோ, அதை விட ஸ்லோவா ஆடுனாங்க. 10 ஓவர்ஸ்க்கு 40 சம்திங் 20 ஓவர்ஸ்க்கு 70 சம்திங் அடிக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கோர் போர்ட் பிரஷர் இருக்கு. சேஸ் அப்படின்னு வரும்போது அவ்வளோ அவங்க மேலே ஆக்சுவலா என்ன சொல்லப்போனா, ரச்சின் விக்கெட்டுமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் அக்சர் பட்டேல். அவர் ஒரு 20 மீட்டர் ஓடி ஆங்கிள் கட் பண்ணி டைவ் அடிச்சு புடிச்சாரு. அண்ட் வந்து இன்னொரு ஒரு ஆச்சரியப்படுறமான விஷயம் என்னன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியா வந்து வருண ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு என்ன ஆஃபர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம செமிஸ் போயிட்டோம். நம்ம ப்ரெடிக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு வருண் சக்கரவர்த்தி விளையாண்டா வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்படிங்கிறது. அவர் அதேதான் நானும் காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா, அவங்கள வந்து ஐ மீன் வருண வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆடியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து செம்மையா சூட் ஆகும்னு. பட் நாம என்ன நினைச்சோம், ஷமிக்கு இன்ஜுரி ஆயிரும். ஹர்ஷதீப் வருவாரு, ஹர்ஷித் ராணா இருப்பாரு. குல்தீப்க்கு பதிலா கூட்டின்னு வரும். ஆனா சர்மா அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் 4 ஸ்பின்னர் எதுக்கு ஆடணும்னு. இது இப்ப புரியுதாடா 4 ஸ்பின்னர் ஏன் ஆடணும்னு பலார்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு பதில் ஆனா சொல்லிட்டாரு. 4 ஸ்பின்னர் ஆடுறதுங்கிறது நேத்து ஓகே. நேத்து ஜெயிச்சிட்டோம். ஆனா அது ஒரு அது வந்து வால் ஆன் செமிக்கு த கேட் மாரி தான். வால் அந்த கேட் தான். ஸோ செமிக்கு அதை எடுத்துட்டு போவாங்களா மாட்டாங்களான்றது நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து வெறும் 8 ஓவர் பேஸ் போட்டு தள்ளிட்டீங்க.
ஆக்சுவலி நியூசிலாந்து பண்ண தப்பு என்னன்னா, இவர் சொன்ன மாரி ஸ்லோவா ஆடுனத தாண்டி, இனிஷியலா பால் வந்து டர்னே ஆவல. கிரிப் தான் ஆச்சு. ஆக்சுவலி கிரிப் ஆவறதுக்கும், டர்ன் ஆவறதுக்கும் ஒரே ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். பால் ஒட்டி, பால் வந்து திரும்பும். அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடும்போது, பால் குத்தி ரைட் ஹேண்டருக்கு வெளிய போவும். லெஃப்ட் ஹேண்டருக்கு உள்ள வரும். ஆனா, இந்த கிரிப் ஆவும்போது டர்ன் ஆவலன்னா ஸ்ட்ரெய்ட்டாவே வரும். இவங்க எல்லாம் என்ன நெனச்சுக்கிட்டாங்க, கிரிப் ஆவுதுன்னோனே ம். டர்ன் ஆவுதுன்னு சொல்லிட்டு நெறைய டாட் பால் ஆட்டாங்க. அது எப்படி ஆகணும்னா, கிரிப் ஆகும்போது ஓகே. கிரிப் ஆயி நேரா வருதுன்னா, சும்மா பேட் வச்சு அந்த லைவ்லியா அந்த ரன்ன சிங்கிள்ஸ் ரொட்டேட் ரொட்டேட் பண்ணாலே பண்ணியிருந்தாலே நம்மளுக்கு எந்த போதும். பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனா, இவர் சொன்ன மாரி 2 பேரும் "நீ இவ்வளோ ஆடுறியா? நான் இன்னும் ஷெல்குள்ள போறேன்." 2 பேரும் ஷெல்குள்ள மாத்தி மாத்தி போகவும், நம்ம வருண் வந்தவுடனே வருண் வந்து என்ன சொல்றது? கூகுளி போடுறாரா? கேரம் போடுறாரா? இல்ல வந்து ஆஃப் ஸ்பின்னா? லெக் ஸ்பின்னா? ஃபாஸ்ட் பவுலிங்கான்னு எதுவுமே தெரியல. நானும் நெறைய பேரு நெறைய ஸ்பின் பவுலர்ஸ சொல்லுவாங்க. ம். மிஸ்ட்ரி ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ம். ஸ்பின்னர்ன்னு. எதுக்கு அவங்கள மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ன்னு சொல்றாங்க? ம். அது ஆக்சுவலா என்ன மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னா, கு ஒண்ணு கூகுளி போடுவாங்க, கேரம் போல் ம். போடுவாங்க, இல்லன்னா ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின் ம். இந்த மாரி தெரியும். ம். ரிஸ்ட் ஸ்பின் போடுவாங்க. மிஸ்ட்ரி ஸ்பின்னா இவர் தான் ஆக்சுவலா மிஸ்ட்ரி. ஆமா. இவர் என்ன போடுறாருன்னு பிளேயருக்கும் தெரியல, ம். நம்மளுக்கு பார்க்குற ம். நம்மளுக்கும் தெரியல. ம். ஒவ்வொரு பாலும் எந்த ஆங்கிள்ல திரும்புது, எந்த ஆங்கிள் வருது, ட்ரிஃப்ட் ஆவுதா, ம். ஸ்லோவா வருதா, ம். ஏர்ல போடுறாரா அப்படிங்கிறது ம். ரொம்ப கன்ஃப்யூஸ்டா ம். பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கு. ஏன்னா யாருமே விளையாண்டது இல்ல. இவரு இன்டர்நேஷனல் ம். லெவல்ல ம். யாருமே விளையாண்டது இல்லங்கும்போது, அது இந்தியாவுக்கு ஒரு ம். ஜாக்பாட் ஆமா, மாரி ஆமா. தான். ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, அவர் சொன்ன மாரி ஒரு வேரியேஷன் வச்சுருக்காங்க. அது எப்புட்ன்னா, இந்த கேரம் பால் வந்துட்டு நீங்க போட்டீங்கன்னா, அது பால் சுத்திட்டு வெளிய போவும். ஆனா, இவர் போடுறது வந்து இதே கிரிப்ல ஸ்ட்ரெய்ட்டா போட்டுருவாரு. நீங்க பேட்ஸ்மேன் என்ன பண்றீங்கன்னா, வெளில தான் போகணும். உங்க பேட் வெளிய போகும். ஆனா, இது குத்தி ஸ்ட்ரெய்ட்டா வந்து உங்கள போல்ட் எடுத்துரும். ம். வில்லியங்க அவரு தான் எடுத்தாரு. வில்லியங்க இப்பவோ, அப்பவோன்னு துடிச்சிட்டு இருந்தாரு. அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்பர் 4ல வந்த டாரில் மிச்சல் அவரு வந்து என்ன சொல்றது? ரொம்ப அதாவது ஒரு 13 பால் எடுத்துக்கிட்டாரு. அவர் முதல் ரன் அடிக்கவே. இவங்க வருண் இப்படி ஆடுறது பிரச்சனை இல்ல. ஆனா அக்ஸர ஆட விட்டது தான் இவங்க வந்து பண்ண பெரிய தப்பு. ம். அக்ஸர் பெரிய டர்னர் ஆஃப் த பால் கிடையாது. அவர் வெறும் லைன்ல அதே ஜடேஜா மாரி தான் போடுவாரு. ஆனா இவங்க அக்ஸர ரொம்ப ஸ்லோவா ஆடுனோனே, அக்ஸரையும் ஒரு 2 ஸ்லோவா ஆட்டாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ரோஹித் சர்மா நம்ம பாராட்டி ஆகணும். அவர் வருணையும், அக்ஸரையும் ஒரே நேரத்துல எடுத்துட்டு வந்தது, அவங்களுக்கு செம்ம க்ளூலெஸ்ஸா போயிடுச்சு. அது என்ன பாயிண்ட்னா, இப்போ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, சாட்னர ஸ்லோவா ஆடுனாங்க. ஆனா பிரேசில்ல என்ன பண்ணாங்க, ஆ. பிரேசில் வந்தப்பல்லாம் ஸ்ரேயாஸ் ஐயரும், அக்ஷர் பட்டேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ம். யாரு அந்த பவுலிங் அட்டாக்ல கொஞ்சம் வீக் லிங்கா இருக்க முடியுமோ, அவங்கள கொஞ்சம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும். ம். நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் யாரையுமே அட்டாக் பண்ணல. 2 எண்ட்லயும் மாட்டிக்கிட்டாங்க. ம். ஆனா, அதுக்கப்புறமா மிச்சலும் ஒரு மாரி ஆகி அவுட் ஆயிட்டாரு. எதுவுமே பண்ண முடியலன்றப்போ, பட் வி ஹேவ் டூ கிவ் கிரெடிட் டூ கேன் வில்லியம்சன். ஏன்னா, வில்லியம்சன். கடைசி வரைக்குமே அந்த கேம் அதாவது எப்படி ஸ்ட்ரேயர்ஸ் ஒரு டிஃபரன்ஸா ஆனா எனக்கு இருந்தாரோ வில்லியம்சன தான் என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இதோட எத்தன வாட்டி அவரு ம். இந்த மாரி ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. ம். கிளட்ச் பிளேயர்னா வில்லியம்சன் தான் கிளட்ச் பிளேயர். ம். அவரு இந்தியா கூடயும் சரி, எந்த ம். ஒரு முக்கியமான மேட்ச், ஒரு பெரிய மேட்ச்னா, ம். அவர விட வேற யாருமே அந்த டீம் யாருமே அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியல. அதே மாரி இன்னொன்னு என்னன்னா, வில்லியம்சன் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, அவர் 120 பால் ஆடுனதுக்கு அவர் 100 ரன் அடிச்சிருக்கணும். அவர் 80 ரன் அடிச்சது தான் பெரிய தப்பே. அங்க ரொம்ப ஸ்லோவாயிட்டு ஏன்னா பட் நீங்க வந்து எல்லாமே சொல்லலாம். இதே பாபரா இருந்தா நீங்க கலாய்ச்சிருப்பீங்க. வில்லியம்சன்னால நீங்க வந்து முட்டு குடுக்குறீங்கன்னு. முட்டுலாம் நாங்க எதுவும் குடுக்கவே இல்ல. ஆக்சுவலி என்ன அப்டின்னா, பாபர் அப்படி பண்றாரு அப்படின்னா, அந்த சைட்ல வந்து ஆக்சுவலி யாராவது வந்து அடிக்கிற ஆளா இருக்கணும். இது மாரி பண்ணணும். பட் இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வில்லியம்சனுக்கு பிரஷரா, அந்த சைட்லேருந்து வந்தவங்க டக்கு டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருந்தாங்க. இவருக்கு வேற வழியும் தெரியல. இவரும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல, "டேய் இதுக்கு மேல நானும் அடிக்கலன்னா முடிஞ்ச கதைன்னு" தான் ஏறி போய் அக்ஷர் பட்டேல் பால் அவுட் ஆயிட்டாரு. பட் அவருக்கு மேல இருக்கிற அதாவது ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, நம்ம வில்லியம்சன் ஒரு 120 பால்ஸ் ஆடுனதுக்கு அவர் ஸ்டாண்டர்டுக்கு 100 அடிச்சிருக்கணும். பட் அவர் 80 அடிச்சது இஸ் நாட் அக்செப்டபிள். அது வந்து அவங்களோட ரிசல்ட்லயுமே வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் அவர பண்ணுச்சு. மேனேஜ் பண்ணிரலாம், லாஸ்ட் மேனேஜ் பண்ணிடலாம்னு நெனச்சப்ப, ஆனா அக்ஷர் பட்டேல் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பால் போட்டாரு. அத அவரு ம். ஏர்ல தூக்கி போட்டு அவர அடிக்கலான்னு அவர தூண்டி விட்டு, "நீ ம். அடி. நீ வெளிய வந்து என்னைய 6 அடி இல்லன்னா மிட் ஆஃப்ல அடின்னு" தூண்டி விட்டுட்டு அவரு அவுட் ஆக்குனாரு. அவர் அவுட் ஆக கூட இல்லங்க. வெளிய போவாரு ஏறி போயிட்டு அவ்வளோதான். சரி நம்ம அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டோம். ஆக்சுவலி ரொம்ப ரிலீஃபா போன மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா இருக்கும். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணாரு. "தம்பி உள்ள வருவீங்களா?" அப்படின்னு அவரு, "இல்ல நான் கிளம்புறேன் டேய். இதுக்கப்புறம் இந்த டார்ச்சர்லாம் என்னால அனுபவிக்க முடியாதுன்னு" அவர் போயிட்டாரு. பட் இந்த சைட்ல வந்துட்டு நம்ம ஜடேஜா, குல்தீப் ஆக்சுவலி அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அந்த பிட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா அந்த மாரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஜடேஜாக்கு ஜடேஜா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் ஹார்ட் இருந்தாரு. பால்ஸ் டர்ன் ஆச்சு. அதாவது அக்ஸருக்கு டர்ன் ஆவான். ஆக்சுவலி ஜடேஜா தான் ஆனா ஒரு கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணாரு. ஏன்னா,
என்ன ஆக்சுவலி ரிப்போர்ட் சொன்னாங்க அப்படின்னா துபாயில 35 ஹவர்ஸ்க்கு மேல வந்துட்டு டியூ வரும். ம். பட் என்னன்னே தெரியல. டியூ வரவே இல்ல. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா டியூ வராதது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கு. இதே தான் ஃபைனலுக்கும் ஆகும்னு நாங்க நெனைக்கிறோம். இதே தான் ஃபைனலுக்கும் செமிக்கும் ஆகப்போகுது. டியூ வரும்னு நெனச்சுட்டா ஆப்போசிட்ல புலி வர வருது டீம் கத தானா? ஆ? புலி ஆமா. வருதுன்ற கத தான். ஆப்போசிட்ல வர டீம் எல்லாம் டியூ கண்டிப்பா வரும்னு அவங்க ஒரு பிளான்ல வருவாங்க. இந்தியாவுக்கு தெரியும் அது டியூ வராது அப்படிங்கிறது. அதனால இந்தியாவுக்கு சாதகமா தான் போப்போகுது. அதனால தான் சர்மா 4 ஸ்பின்னரோட போயிருக்காங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். ஸோ இன்னொன்னு என்ன அப்டின்னா, அவ்வளோதான் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க அப்டின்னா, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ கூட ஓரளவுக்கு கணிச்சுட்டாங்க. வருண் சக்கரவர்த்திய கணிக்கவே முடியல. இது வந்து வருண் சக்கரவர்த்திக்கான ஒரு செம்ம கம்பேக் மேட்ச் தான். நம்ம வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல எதிர்பார்த்தோம். அதே ம். துபாய் ஏதாவது பண்ணுவாருன்னு. பட் அதே வேர்ல்டு கப்ல நியூசிலாந்து கிட்டயும் அவர் அடி வாங்கியிருப்பாரு. 4 ஓவர்ஸ் நன் ஃபார் 33. அதுக்கப்புறம் தான் அவர் டீம் விட்டு தூக்குவாங்க. ஆனா அதே கிரவுண்டு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் வராரு. ஒரு புது ஃபார்மேட். அவருக்கு இன்னொரு ஜிங்க்ஸ் இருக்கு. 5 விக்கெட்ஸ் என்னைக்குலாம் எடுத்திருக்காரோ, அதெல்லாம் இந்தியா தோத்து போயிருக்கும். அவர் 2 5 விக்கெட் ஆள் வச்சிருக்காரு. அது 2 மேட்சுமே இந்தியா தோத்து போன மேட்ச். இதுதான் முதல் மேட்ச் வின் பண்ணது. அதனால எ லைக் நான் எல்லா வீடியோல நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். த பெஸ்ட் திங் அபௌட் த டைம் இஸ் இட் சேஞ்சஸ். அதாவது அத வந்து பெர்சீவ் பண்ணணும். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா, அவர் நெனச்சிருந்தா இதுக்கப்புறம் நம்ம வரமாட்டோம். நம்ம 4 வயசாயிடுச்சு. வருஷத்துக்கு முன்னாடி இதே நியூசிலாண்டோட இதே துபாய் கிரவுண்ட்ல தான் அவரு T20 வேர்ல்டு கப் விளையாண்டு 4 ஓவர் போட்டு 33 ரன்ஸ் ம். குடுத்திருந்தாரு. இதே மேட்ச்ல 10 ஓவர் போட்டு 41 ரன்ஸ் குடுத்து ம். 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ம். 4 வருஷத்துல அவர் எவ்வளோ டெவலப் டெவலப் பண்ணியிருக்காரு. ஆயிருக்காரு. அங்க நின்றுக்காரு. யாரா இருந்தாலுமே இவள் தான்டா நம்மளுக்கு கிடைக்காதுன்னு போயிருப்பாங்க. பட் அவர் இருந்திருக்காரு. பெர்சீவ் பண்ணியிருக்காரு. அதாவது மெயினா ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்காரு. யாருமே அவர பிக்கே பண்ண முடியல. கிளென் பிலிப்ஸ்லாம் அப்படியே நீங்க அதாவது அவர் எடுத்த விக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேட்ச்லாம் கிடையாது. எத்தன எல்பிடபிள்யூ, எத்தன போல்டு. LBW அண்ட் போல்ட் ஆ தான் அது. அதாவது அவரோட இதுல க்ளூலெஸ். சாண்ட்னருக்கு ஒரு பால் ஒரு மீடியம் பேசர் மாரி ஒண்ணு அடிப்பார் பாருங்க. அப்படியே ஸ்டிக் தெறிச்சுன்னு வரும். அது 113 கிலோமீட்டர் பாலாம். சாட்னர் ஒரு 2 சிக்ஸ் அடிக்கும்போது என்ன நெனச்சீங்க? அடிச்சிருவாருன்னு ஆக்சுவலி நான் வந்து வில்லியம்சன் அவுட் ஆனோனே முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கப்புறம் இவங்க தேற மாட்டாங்கன்னு தான் நெனச்சேன். எனக்கு வருணோட 5 விக்கெட் பார்க்கணும்னு நெனச்சேன். அதே மாரி 5 விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம சொன்ன எல்லாமே அதாவது ப்ரிவியூல பேசின எல்லாமே வந்து மேட்ச்ல நடந்துச்சு. நடக்காத ஒரே விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்தியா தோத்துரும்னு சொன்னேன். பட் இந்தியா ஜெயிச்சுட்டாங்க நல்ல வேளை. அது ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு அ என்னதான் வந்து நம்ம ப்ரிவியூல ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, இவங்க ஒரு ஹெட் டு ஹெட் வரதுக்கான ஐ மீன் நம்மள வந்து கம்பீட் பண்ற ஒரே டீம் வந்துட்டு நியூசிலாந்து தான். நியூசிலாந்து. அப்படிதான் நெனச்சோம். பட் ஆன் த ஹோல் கங்ராச்சுலேஷன்ஸ் டூ இந்தியா. அப்படியே இந்தியா ஜெயிச்சது வந்து எனக்கு எத்தன பேருக்கு சந்தோஷமா இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அடுத்தது செமி வந்து யார் இல்ல கூடன்னு எனக்கெல்லாம் எல்லாருக்கும் இந்தியா தெரியும். ஜெயிச்சது சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஆஸ்திரேலியா கூட ஆடுறோமே பரவாயில்லையா? அது 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 வந்து ஆக்சுவலி வந்துட்டு அப்படி யாருமே கிரிக்கெட் ஆட மாட்டாங்க. நம்ம தோத்துட்டா சவுத் ஆஃப்ரிக்கா ஆடும். ஏன்னா அன்னைக்கு நாள் சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தா நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவோட தோத்து தான் போவோம். ஸோ இல்ல எல்லாருமே சொன்னது என்னன்னா, நியூசிலாந்து கூட எப்படி நம்மளே ஆ, அதானே சொன்னோம். நியூசிலாந்து கூட ஆடட்டும். அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ட்ராங்கா ஆ, இருக்கா, வீக்கா இருக்கான்னு சொல்லுவோம். ம், அப்படின்னு தான் சொன்னோம். அதே நியூசிலாண்ட வந்து கன்வின்சிங்கா வின் பண்ணியிருக்கோமே. ம். இதே பங்களாதேஷ், இதே பாகிஸ்தான இந்த கிரவுண்ட்ல எப்படி வின் பண்ணோமோ, அதேதான். அதே மாரி தான் வின் இதுல பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு நம்ம ரிடெம்ப்ஷன் பண்ணிட்டே இருந்தோம். அந்த ஒரு மேட்ச்ல திடீர்னு 3 விக்கெட் போச்சு. திரும்பியும் ஸ்டெடி ஆனோம். திரும்பியும் எண்ட்ல விக்கெட் போச்சு. ஹர்திக் பாண்டியா வந்தார். திரும்பியும் பவுலிங்ல ரன் லைட்டா குடுத்தோம். பேஸ் பவுலிங் பெருசா எடுக்கல. திரும்பி ஸ்பின்னர்ஸ் எடுக்காதப்போ, இவங்க வந்து எடுத்தாங்க. ம். திரும்பி லாஸ்ட்ல வில்லியம்சன் என்ன பண்ண போறோம்னு தெரியாம திரும்பி ம். அவரையும் எடுத்தோம். அதனால இது ஒரு செம்ம சேலஞ்சிங்கான வின் தான். இது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ற ஒரு வின். கண்டிப்பா. ஸோ ஆன் த ஹோல் வந்துட்டு நம்ம எல்லாமே மேட்ச் ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது இந்தியாவோட ஃபீல்டிங். ஆக்சுவலி 2, 3 கேட்ச்லாம் விட்டோம். ம். கொஞ்சம் அப்படியே ஸ்லாப்பியா தான் இருந்தோம். ஏன்னா, நம்ம நியூசிலாண்டோட ஒரு ஃபீல்டிங் பத்தி நம்ம ஹைலைட் பண்ணி பேசினோம். அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இந்தியா கொஞ்சம் ஹையா போணும். கொஞ்சம் ம். வந்து நம்ம பெட்டரா இருக்கணும். இந்த ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இல்ல இருக்கும். அது கேட்ச் மிஸ் ஆனது கீப்பிங்ல 2 கேட்ச் மிஸ். ஆக்சுவலி கேஎல் ராகுல் ரொம்ப டஃப். எல்லாமே டஃப் சான்ஸ் இல்ல தான். எல்லாருமே அவர கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுக்கு தான் பார்ட் டைம் ம். கீப்பர வைக்கக்கூடாதுன்னு. அது ரொம்ப அது டஃப் புடிக்க முடியாது. அது புடிக்க முடியாத கேட்ச் எப்படி ஆக்சுவலி புடின்னு சொன்னா? வந்துட்டு தின் எட்ஜ் அதாவது பேட்டோட தின் எட்ஜ்ல தின்னான இடத்துல பட்டா மட்டும் தான் ம். புடிக்க முடியும். திக்கான இடத்துல பட்டுச்சுன்னா பால் பட்டு தெறிக்கும். நீங்க ரியாக்ட் பண்ணவே உங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா நீங்க பால பார்க்க தான் செய்வீங்களே ம். தவிர, அவ்வளோ செகண்ட்ல மூவ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹார்ஷ் கால் ஆன் கேஎல் ராகுல். ஸோ அதுக்குன்னு கேஎல் ராகுல் கேட்ச் விட்டாலும் நாங்க இப்படி தான் சொல்லுவோம்லாம் கிடையாது. இது ரொம்ப டஃப். அதனால தான் நாங்களே சொல்றோம். ஸோ அந்த ஹோல் வந்து நம்ம ரிவ்யூ எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. அடுத்து வந்துட்டு அப்படியே எல்லா வீடியோல சொல்ற மாரி அப்படியே ப்ரிவ்யூ போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. பிகாஸ் செமி ஃபைனல் ப்ரிவ்யூன்றது ஸ்பெஷலா ஒரு வீடியோ நாங்க தனியா தனியாவே ஒரு வீடியோ போடுறோம். பண்றோம். ஸோ அது வந்துட்டு நம்ம கடப்பார ஆஸ்திரேலியாவா, இல்ல வந்து நம்மள கவுத்து விட போறாங்களா அப்படின்லாம் அந்த இதில பார்ப்போம். அண்ட் 2 செமியுமே பண்ண போறோம். இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அது எல்லாமே நம்ம வர வீடியோல பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் திஸ் வீடியோ கம்ஸ் டூ அன் எண்ட். நம்ம வந்து எல்லாமே நோட் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. ஸோ திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜீவா அண்ட்
சந்தோஷ். So this is Not a Cricket Podcast presented by Pod 61. Stay tuned. Thank you.